சரி, iPhone 15 Pro Max தான் ஸ்டுடியோல வந்துருச்சு. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருந்தப்போ of course ஒரு கேமரா கம்பேரிசன் against the S23 Ultra பண்ணியே ஆகணும். சோ இந்த வீடியோல அதான் பண்ண போறோம். iPhone 15 Pro Max ஓட கேமராஸை S23 Ultra கூட கம்பேர் பண்ண போறோம். ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். ஏன்னா நான் டெக்னிக்கல் டீடைல்ஸ்குள்ள போறேன். பட் உங்களுக்கு அது புரியலனா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க பிக்சர்ஸ் பார்த்து உங்க சாய்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் யஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் டெலிஃபோட்டோ பத்தி பேசலாம். ஏன்னா இந்த தடவை iPhone 15 Pro Maxல ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வந்து 5x ஜூம் கொடுத்திருக்காங்க. என்னடா பெரிய 5x ஜூம்? S23 Ultraல ரெண்டு கேமரா இருக்கு, 3x ஜூம் பிளஸ் 10x ஜூம் as well. So let's check எது பெட்டரா இருக்கு போட்டோஸ்க்கு. ஃபர்ஸ்ட் நாங்க 2xல பிக்சர்ஸ் எடுத்தோம். 2xல பிக்சர்ஸ் எடுத்தப்போ ரெண்டு ஃபோன்ஸுமே இன்செட்ஸை கிராப்ஸ் பண்றாங்க. சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்ல நாங்க ஜூம் இன் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப அதிகமா ஓவர் ஷார்பன்டா இருந்தது கம்பேர்ட் டு ஆப்பிள். கொஞ்சம் நேச்சுரல் டீடைல்ஸ் வச்சிருக்கு. ஆனா 3xல வந்து ஆக்சுவல் ஆப்டிகல் ஜூம் கேமரா இருக்கிறதுனால iPhone 15 Pro Max ஓட டெஃபினட்டா பெட்டரா இருக்கு. ஏன்னா iPhone 15 Pro Maxல 3xல டிஜிட்டல் ஜூம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் 5xல வந்து iPhone 15 Pro Maxல ஆப்டிகல் ஜூம் இருக்கு. பட் S23 Ultraவோட ஹைபிரிட் ஜூம் 5x ஹைபிரிட் ஜூம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் as good ன்னு சொல்லாங்க. நீங்களே பிக்சர்ஸ் பாருங்க, உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். அப்புறம் 10xல S23 Ultra and iPhone 15 Pro Maxல ஓவரால் ஷார்ப்னஸ் ஈக்குவலா தான் இருக்குங்க, which is very surprising. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா iPhone 15 Pro Maxல வந்து அவ்வளவு ஷார்ப்னஸ் உங்களுக்கு கிடைக்காது 10x ஜூம்ல. பட் அவங்க நல்லா அச்சீவ் பண்ணிருக்காங்க. இப்போ iPhone 15 Pro Maxல மேக்ஸ் ஜூம் நீங்க பாத்தீங்கன்னா 25x வரைக்கும் தான் இருக்கு. பட் அதோட குவாலிட்டி வந்து இட்ஸ் நாட் குட் அட் ஆல். நீங்க S23 Ultra 25x எடுத்துக்கோங்க இல்ல 30x எடுத்துக்கோங்க, இட்ஸ் டெஃபினெட்லி பெட்டர் குவாலிட்டிங்க. ஆனா லோ லைட்ல iPhone 15 Pro Max ஓட ஜூம் குவாலிட்டி தாங்க பெட்டரா இருக்கு. 2x ஆகட்டும், 3x ஆகட்டும், 5x ஆகட்டும், 10x ஆகட்டும், இட்ஸ் ஜஸ்ட் பெட்டர் than the S23 Ultra. சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா லாங் ஜூம் ரேஞ்ச்ல 25x, 30x, 100x அந்த மாதிரி ஜூம் ரேஞ்ச்ல குவாலிட்டி நல்லா வேணும்னா உங்களுக்கு S23 Ultra தான் பெஸ்ட் போனுங்க. பட் லோ லைட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் until 10x வந்து உங்களுக்கு iPhone 15 Pro Max தான் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு புது சேஞ்ச் iPhone 15 Pro Maxல என்ன பண்ணிருக்காங்கன்னா 48 MP கேமரா வச்சு உங்களுக்கு டிஃபால்ட்டா 24 MP கேமரா சாம்பிள்ஸ் எடுத்து கொடுத்துறாங்க. இந்த 24 MP அவுட்புட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 12 MP அவுட்புட்ஸோட பெட்டர் குவாலிட்டி, ஷார்ப்பர் குவாலிட்டியா இருக்குங்க. இன்னொரு விஷயம், இந்த 24 MP அவுட்புட் நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா ஷட்டர் லாக் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷட்டர் லாக் இல்லங்க. ஆக்சுவலி ஷட்டர் இஸ் the same speed as 12 MP அவுட்புட்ஸ். அப்புறம் HDR பெர்ஃபார்மன்ஸ்ல கூட எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ இந்த 24 MP கேப்சரை சாம்சங்கோட 12 MP பிக்சல் பிண்ட் கேப்சர் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஐபோன்ல தான் டீடைல்ஸ் ஷார்ப்பா நேச்சுரலா இருக்கு கம்பேர் டு S23 Ultra. அதுல வந்து கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பன்டா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கலர் அக்யூரசி எந்த போன்ல கரெக்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 15 Pro Max தான் கலர்ஸ் கரெக்டா காட்டுது கம்பேர் டு S23 Ultra. ரொம்ப வைப்ரண்டா இருக்குங்க. இன்னொரு விஷயம், 15 Pro Maxல என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா ஸ்மார்ட் HDR அல்காரிதம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் HDR 5ல இப்போ டைனமிக் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹைலைட் கண்ட்ரோல் பெட்டரா இருக்கு, ஷேடோ கண்ட்ரோல் கூட பெட்டரா இருக்கு. இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஷேடோ டீடைல்ஸ் வந்து அதிகமா உங்களுக்கு வந்து iPhone 15 Pro Max தான் கிடைக்குது. நாய்ஸும் கம்மியா இருக்கு கம்பேர் டு S23 Ultra. HDR பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு கம்பேர் டு S23 Ultra. இன்னொரு விஷயம், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ண விரும்புறீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் ஆகட்டும், ஷார்ப்னஸ் ஆகட்டும், எல்லாமே iPhone 15 Pro Maxல தான் பெட்டரா இருக்கு கம்பேர் டு S23 Ultra. அப்புறம் நீங்க iPhone 15 Pro Max யூஸ் பண்றீங்கன்னா நாட் only 24mm, நீங்க 28mm and 35mm பிக்சர்ஸ் கூட எடுக்கலாம். சோ அதுல வந்து ஃப்ரேமிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். யாராச்சும் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் 35mm ல வந்து how important it is னு சொல்லிட்டு. ஏன்னா 35mm ல வந்து நீங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்தீங்கன்னா not with portrait mode, portrait shots using DSLR அந்த மாதிரி 35mm லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி வந்து இந்த iPhone 15 Pro Maxல அச்சீவ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் நாட் த சேம், DSLR மாதிரி பிக்சர்ஸ் எடுக்க முடியாது, பட் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரேமிங் 35mm ஃப்ரேமிங் உங்களுக்கு கிடைக்குது. சோ போர்ட்ரேட் பிக்சர்ஸ் நீங்க நல்ல குவாலிட்டில எடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ல S23 Ultraல இல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்ணும்போது, பீப்பிள் ஷூட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா S23 Ultraக்கு பதிலா iPhone 15 Pro Max ட்ரஸ்ட் பண்ணலாங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல நீங்க 5xல எடுத்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன், போகா, ஷார்ப்னஸ், கலர், ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே iPhone 15 Pro Maxல தான் S23 Ultraவோட பெட்டரா இருக்கு. 2xல வந்து S23 Ultraல ஷார்ப்னஸ் பெட்டரா இருக்கு, 1xல எட்ஜ் டிடெக்ஷன் பெட்டரா இருக்கு. சோ நீங்க 2xல இல்ல 1xல போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க விரும்புறீங்கன்னா S23 Ultraவோட போர்ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு கம்பேர் டு iPhone 15 Pro Max. லோ லைட்ல வந்து இந்த ரெண்டு போன்ஸ் வச்சு நீங்க போர்ட்ரேட் போட்டோஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலி மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. நீங்களே பிக்சர்ஸ் பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஃபைனலி ரெகுலர் லோ லைட் ஷாட்ஸ் அத பத்தி பேசலாமா? இந்த ரெகுலர் லோ லைட் ஷாட்ஸ்ல ஒரு வெரி பிக் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த லென்சஸ்ல வந்து ஆப்பிள் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபைனலி லென்ஸ் ஃபிளேர் கம்மி பண்ணிட்டாங்க, which is very very good. அது ஒரு ஃபிக்ஸ் வந்து நாங்க எல்லாரும் கேட்டுட்டே இருந்தோம் ஆப்பிள்ட்ட இருந்து. ஃபைனலி அவங்க கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்க லென்ஸ் ஃபிளேர் பாத்தீங்கன்னா கம்பேர் டு S23 Ultra கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு in this picture. S23 Ultra நல்லா கண்ட்ரோல் பண்ணுது, பட் iPhone 15 Pro Max is doing it way better. அப்புறம் இன்னொரு விஷயம் iPhone 15 Pro Maxல என்னன்னா நீங்க 24 MP கேப்சர் எடுக்கிறதுனால லோ லைட்ல வந்து ஷார்ப்னஸ் பெட்டரா இருக்கு. ஷேடோல வந்து நாய்ஸ் இருந்தாலும்
டீடைல்ஸ் இருக்கு. S23 Ultraல நாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் டீடைல் சுத்தமா இல்ல. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர்ல லூமினன்ஸ் நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இட் டசன்ட் லுக் வெரி குட். இந்த iPhone 15 Pro Max பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் a better looking low light picture than S23 Ultra. ஆனா iPhone 15 Pro Maxல ஒரு பிரச்சனை இருக்குங்க. ரொம்ப அதிகமா crushed shadows கிரியேட் பண்ணுது in some pictures. For example, இங்க வந்து அந்த ட்ரீஸ்ல இருக்குல, அந்த ட்ரீஸ் ஏரியால உங்களுக்கு S23 Ultraல டீடைல்ஸ் தெரியுது. ஆனா ஐபோனோட பிக்சர்ல ஃபுல்லா டார்க்கா இருக்கு. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா நான் பிரைமரி கேமரால iPhone 15 Pro Max ஓட 48 MP கேமரா தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் compared to 200 MP கேமரா on S23 Ultra. So once again ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, அதிகமா மெகா பிக்சல்ஸ் இருந்துச்சுன்னா அதிகமா டீடைல்ஸ் பெட்டர் பிக்சர்ஸ் வரும் அப்படின்னு எப்பவுமே நம்பாதீங்க. 48 MP can still be better than 200 MP. அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிக்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டுத்துலயுமே எனக்கு சுத்தமா டிஃபரன்சஸ் வந்து அதிகமா தெரியல எக்ஸெப்ட் ஃபார் கலர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா மாதிரியே அல்ட்ரா வைட்லயும் S23 Ultraல வந்து ரொம்ப வைப்ரண்டா இருக்குங்க. இதுல நேச்சுரலா இருக்கு 15 Pro Maxல. பட் டீடைல்ஸ் ஷார்ப்னஸ் பாருங்க, இல்ல HDR பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க, இல்ல லோ லைட்ல பாருங்க, எல்லாமே சிமிலர் தான் இருக்கு. எனக்கு வந்து அதிகமா டிஃபரன்ஸ் தெரியல. அப்புறம் கலர் சைன்ஸ் கன்சிஸ்டன்சி between the two cameras எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஃபிளாக்ஷிப் போன்ஸ் தாங்க. சோ உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்கு கலர்ஸ் டிஃபரன்ஸே தெரியாது, ஒரே கேமரால எடுத்த மாதிரியே இருக்கும். அப்புறம் நீங்க ரெண்டு போன்ஸ்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு மேக்ரோ ஷூட் பண்ணலாம். மேக்ரோ பிக்சர்ஸ் நான் பார்த்தப்போ அதுலயும் அதிகமா எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. நீங்க பாருங்க பிக்சர்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாராச்சும் என்கிட்ட கேட்டாங்கன்னா எந்த போன்ல பெஸ்ட் செல்ஃபி கேமரா இருக்கு அப்படின்னு, நான் எப்பவும் வந்து S23 Ultra தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இது வரைக்கும். பட் iPhone 15 Pro Max மேட்ச் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் சில விஷயத்துல பெட்டராவும் இருக்கு. சோ ஷார்ப்னஸ் டீடைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு ரெண்டுத்துலயுமே மேட்ச்டா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. பட் ஸ்கின் டோன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்ல ரொம்ப வார்மா இருக்கு, ஐபோன்ல ஆக்யூரேட்டா இருக்கு. ஆனா போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து சாம்சங்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு, எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் HDR செல்ஃபி கூட நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்ல தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் லோ லைட் செல்ஃபீஸ்ல ஐபோன் வந்து ஷார்ப்பரா இருக்கு, டீடைல்டா இருக்கு, கலர் அக்யூரசி கூட கரெக்டா இருக்கு. இன்னொரு விஷயம் லென்ஸ், இந்த லென்ஸ் ஃபிளேர் பாருங்க சாம்சங்ல அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு ஐபோன். சோ ஓவராலா செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸ் கூட ஈக்குவலி மேட்ச்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அல்ட்ரா வைட் மேட்ச்னு சொல்ற, செல்ஃபி மேட்ச்னு சொல்ற, மேக்ரோ மேட்ச்னு சொல்ற, என்னதான் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா iPhone 15 Pro Max ஓட வீடியோ பெர்ஃபார்மன்ஸ், வீடியோ கேமரா கிங் இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஐபோன் தான் கம்பேர்ட் டு சாம்சங். சோ ரெண்டு போன்ஸ்லயுமே நீங்க 4K 60 FPS ஷூட் பண்ணலாம். பட் ஐபோன்ல 4K 60 FPS வித் டால்பி விஷன் 10 பிட் ஷூட் பண்ணலாம். பிளஸ் உங்களுக்கு ProRes வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க 4K 30 FPS வரைக்கும், 4K 60 FPS வரைக்கும் கொடுத்திருக்காங்க. பட் அதுக்கு நீங்க வந்து SSD கரெக்ட் பண்ணணும். இப்போ ProResனா என்ன அப்படின்னு கேப்பீங்க. இது கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், உங்களுக்கு சொல்றேன் நான் என்னன்னு. ProRes வீடியோ குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணி நிறைய ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர்ஸ் வந்து அதிகமா டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரெகுலரா வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா, ஒரு 30 செகண்ட் வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா உங்க ஃபைல் சைஸ் வந்து 94 MB இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு ProRes வீடியோட ஃபைல் சைஸ் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? ஆல்மோஸ்ட் 2.5 GB க்கு மேலங்க. என்னடா அவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ProRes வீடியோல ஆப்பிள்ல உங்களுக்கு வந்து சூப்பர் ஹை பிட் ரேட் ஆடியோ, சூப்பர் ஹை பிட் ரேட் வீடியோ கிடைக்கும் கம்பேர்ட் டு ரெகுலர் வீடியோ. சோ டீடைல்ஸ், ரெசல்யூஷன், டைனமிக் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு ஷூட் பண்ணும்போது 4K 60 FPSல இட்ஸ் பெட்டர் தென் சாம்சங். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்கோட சவுண்ட் குவாலிட்டி கூட ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. So it's very very good. Also remember this, on the iPhone you can now shoot 4K 30 FPS ProRes videos as well. Also remember this, on the iPhone you can now shoot 4K 30 FPS ProRes videos as well. அல்ட்ரா வைட் ஆங்கிள் வீடியோ கூட நீங்க பாத்தீங்கன்னா 4K 60 FPSல நாங்க கம்பேர் பண்ணப்போ iPhone 15 Pro Maxல வந்து உங்களுக்கு வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அப்புறம் டெலிஃபோட்டோல 3x 5x 10x நாங்க ஷூட் பண்ணப்போ ரெண்டுத்துலயுமே ஈக்குவலி மேட்ச்டா தான் இருந்தது, பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், ஏன்னா 3x உங்களுக்கு கேமரா கிடைக்காது, 10x கேமரா கிடைக்காது, பட் ஸ்டில் ஐபோனோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருந்தது. ஒரு ஏரியால வந்து சாம்சங் கண்டிப்பா வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா லோ லைட் வீடியோகிராஃபி. ஐபோன் தாங்க பெட்டர், நான் சொல்ல மாட்டேன், நீங்க ஃபுட்டேஜை பாருங்க நீங்களே சொல்லுவீங்க. நீங்க பிரைமரி கேமரா வச்சு ஷூட் பண்ணுங்க, செல்ஃபி கேமரா வச்சு ஷூட் பண்ணுங்க, அல்ட்ரா வைட் வச்சு ஷூட் பண்ணுங்க, இல்ல டெலிஃபோட்டோ வச்சு ஷூட் பண்ணுங்க. லோ லைட் வீடியோகிராஃபில ஐபோன் சாம்சங்கை தூக்கி போட்டுருது, ஈஸி. ஸோ இதாங்க எங்க டீடைல்டு கம்பேரிசன் ஆஃப் iPhone 15 Pro Max vs S23 Ultra. நாங்க கொஞ்சம் ஒப்ஜெக்டிவான ஒப்பீனியன் கொடுத்தோம் ஃபார் டீடைல்டு அனாலிசிஸ். நீங்க வந்து உங்க சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன் சொல்லலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா iPhone 15 Pro Maxல கண்டிப்பா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு கம்பேர்ட் டு iPhone 14 Pro Max அண்ட் S23 Ultra கம்பேரிசன்ல ஓவராலா ஒரு பெட்டர் கேமரா செட்டப் வந்து iPhone 15 Pro Max தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். பட் iPhone 15 Pro Max S23 Ultra கூட கம்பேர் பண்றது வந்து எனக்கு தப்புன்னு தோணுது. ஏன் தெரியுமா? ஏன்னா S23 Ultra லான்ச் பண்ணி நிறைய மாசங்கள் ஆயிருச்சு. இன்ஃபேக்ட் S24 Ultra கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ S24 Ultra வரும்போது அந்த கம்பேரிசனும் பண்ணிடுவோம். எஸ் we will do it. ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, அப்புறம் டக்குன்னு போடுங்க கிளிக்கு Trakin Tech தமிழ்.